நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மீன் கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீன் கடையில் வந்து ஒன்றுமே இல்லை. சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வெறும் கையோட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச இந்த மத்தி மீன் வந்து இருந்துச்சு. சரி இந்த மத்தி மீனை வாங்கிட்டு ஏரி மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரி மீன் வந்து பொரிச்சிக்கலாம். மத்தி மீன் வந்து குழம்புக்கும் சாப்பாட்டுக்கும் டிஃபனுக்கும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நைட்டே வந்து குழம்பு வச்சுட்டாங்க. ஏன்னா அப்போ தான் மறுநாள் காலைல வந்து பார்க்குறதுக்கு மசாலாலாம் ஊறி சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம வாய் வந்து நிற்காதே. குழம்பு பார்த்தோன்னே டக்குன்னு முட்டை தோசை போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா தான் நமக்கு வயிறு தூக்கமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை தோசையை போட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஆனால் திடீர்னு நாளைக்கு காலையில் எழுந்து சாப்பிட்லான்னு பார்த்தா மீன் குழம்பே மீன் சடியில் மீன் குழம்பே இல்லை. எல்லோரும் ஒரு போட்டாங்க போல இருக்குது. அப்புறம் நேற்று வந்து அம்மா வந்து வாழை மீனை இந்த ஏரி மீனை வந்து மசாலா தடவி வச்சுருந்தாங்க இல்லையா, அதை வந்து நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் மதியானம் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கூட முட்டையும் இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு ஆம்லேட்டை ஒரு ஆஃப் ஆயில போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு மத்தியானமே. அம்மா வந்து கருப்பு கலர் புளி போட்டிருப்பாங்க போல், ஒரு நாட்டு புளி மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த குழம்பு. சரி எத்தனை பேருக்கு இந்த மத்தி மீன்லாம் பிடிக்குன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சண்டே இந்த மாதிரி சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்குன்றோ ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.